ஹலோ மக்களே, நம்முடைய மெலடி கிங் வித்யாசாகர் அவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷார்ட்டா பார்க்கலாம். 1989 பூமனம் அப்படின்ற படத்து மூலயமா டெபியூ மியூசிக் டைரக்டரா அறிமுகமாறாரு. அப்பயும் இவர் யாருக்குமே தெரியல. சில சாங்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க, அப்பயும் அவர் யாருன்னு தெரியல. 90களோட துவக்கத்திலயுமே நிறைய மியூசிக் பண்றாரு, அப்பயும் யாரும் தெரியாம போகுது. 2000 ஸ்டார்டிங்ல இவரோட பேரு ரீச் ஆகுது. அவர் தான் வித்யாசாகர் அப்படின்னு. அர்ஜுன் சாரோட கருணா படத்துல இவர் போட்ட ஒரு சாங் மூலமா தான் இவர் யாருன்னு தெரிய வருது. மலரே மௌனமா அப்படின்ற சாங் தான் இவருடைய பேரை ரீச் பண்ணி விட்டது. 2000 ஸ்டார்டிங்ல தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோக்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகி, உலகநாயகனோட அன்பே சிவம், கேப்டனோட தவசி, அர்ஜுன் சாரோட ஜெய்ஹிந்த் அண்ட் கருணா, ஏகே சாரோட உயிரோடு உயிராக, வில்லன், பூவில்லா முன்வாசம், ஜி பரமசிவன், தளபதியோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நிலாவேவா, திருமல, கில்லி, மதுரை, ஆதி, குருவி, காவலன், எஸ்டிஆரோட அலை, தனுஷோடைய சுல்லான், கார்த்தியோட சிறுத்தை, ரவி மோகன் அவருடைய பேராண்மை, பரத்துடைய கண்டேன் காதலை படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. மக்கள் இசை சிங்கரான மாணிக்க விநாயகம், பறவை முனியம்மா அவர்களையும் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. விக்ரம் சாரோட மஜா படத்துக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு. தில் தூல் போன்ற படங்களுக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு. இவரு ரீசெண்டா ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் குருவி அண்ட் ராமன் தேடி சிதை படங்கள்ல பாடலும் பாடிருக்காரு. குருவில பொல்லானது அந்த சாங்கு, ராமன் தேடி சிதை படத்துல என்ன புள்ள செஞ்சுன்னு அந்த சாங் ஒரு பாடிருக்காரு. இவரு இயக்குனர் பாரதி ராஜா சாரோட பசும்பொன் படத்துக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு. தரணி சாரோட எதிரும் புதிரும் படத்துல ஆரம்பிச்சு தில் தூல் கில்லி குருவி வரைக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு. இவரு மெலடி மட்டும் போடுவாரான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, வைப் சாங்கும் போடுவாரு. மெலடிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலரே மௌனமா, மழை காற்று வந்து தமிழ் பேசுது, நீ காற்று நான் மரம், பூவுக்கெல்லாம் சிறகு முழித்தது உந்தன் தோட்டத்தில், அந்த சாங்கு இவ்வளவு இருக்கு. வைப்னு பாத்துட்டீங்கன்னா மச்சாம் பேரு மதுரை, அப்படி போடு, குக்கர குக்கரக்கோ, ஷல்லல்லா அந்த சாங் இருக்கு. இவர் மெலடி கிங் மட்டும் இல்ல, வைப் கிங் கூட. 90ஸ்க்கும் சரி 2K கிட்ஸ்க்கும் சரி ஒரு வைப்பை கிரியேட் பண்ணது வித்யாசாகர் சார் மட்டும் தான். இவர் தமிழ்ல மட்டும் தான் மியூசிக் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நோ, அது மட்டும் இல்ல. தெலுங்கு, மலையாளம் படங்கள்லயும் மியூசிக் பண்ணிருக்காரு. 25 பிலிம்ஸ் இவரு மியூசிக் பண்ணிருக்காரு. ஒரு தெலுங்கு படத்துக்கு மியூசிக் பண்ணி அதுல நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட பையனான ஹர்ஷவர்தன் அவரையும் பாடல்களை பாட வச்சிருக்காரு. படத்துல இல்ல, ஷோஸ்ல. காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல இவரோட பாடல் இல்லாம இருக்காது. அதுலயும் ஸ்நேகிதிய படத்துல வர தேவதை வம்சம் நீ அந்த சாங் எல்லாம் இவர் தான் கம்போஸ் பண்ணறான்றது எனக்கு அப்பதான் தெரியும். அப்படி ஒரு பாடல போட்டிருக்காரு வித்யாசாகர் அவர்கள். இவரு கார்த்திக், டிப்பு போன்ற சிங்கர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்காரு. உதித் நாராயணன் அவர்களையும் நிறைய பாடல்களை பாட வச்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு மெலடி கிங்க்கு இன்று பிறந்த நாள். இவருக்கு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே வித்யாசாகர் சார். மறுபடியும் நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த வைபை கொண்டு வரணும்னு எங்க ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பா வாழ்த்துறோம். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வித்யாசாகர் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வித்யாசாகர் சாரோட ஃபேன்ஸா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது சொல்ல மாதிரி இருந்தேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி ஜோஷ். மச்சாம் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர.